எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து பாலில் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டுருக்கேன். மேங்கோ பாருங்கள், மேங்கோட பல்ப் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். மேங்கோ, அப்புறம் பால்கோவா, பால் காய்ச்சி ஆற வச்சு சில்டு மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஊற வச்ச கேஷ்யூ, பாலில் ஊற வச்ச கேஷ்யூ, அதுக்கப்புறம் மேங்கோ பல்ப், அதுக்கப்புறம் பால்கோவா, பால் விட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மேங்கோ ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து இதில் போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுட்டு திருப்பியும் பாருங்கள், ஸோ அவர் மேங்கோ மில்க் ஷேக் இஸ் ரெடி. இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எந்த ஒரு சுகர், நாட்டு சர்க்கரை நான் எதுவுமே சேர்க்கலை. பிகாஸ் அந்த கோவாவில் வந்து இட் இஸ் எ ஸ்வீட் அண்ட் கோவா. அதுக்கப்புறம் வந்து வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோலேயும் நேச்சுரல் ஸ்வீட் இருக்கிறதுனால நான் வந்து எந்த சுகரை ஆட் பண்ணலை. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ ஒரு மேங்கோ மில்க் ஷேக் இஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோவா ஆட் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.